இப்போ வெள்ளாரக்கீரையை பொறுத்தவரையிலும் ஆயுர்வேதால தெர் இஸ் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிரெயின் ஹெல்த்துக்கு ஹெல்ப் ஆகுது. பட் அதுக்கு நாளைக்கு எக்ஸாம்னு இன்னைக்கு வெள்ளார சாப்பிட்டா ஒன்றும் ஹெல்ப் ஆகாது. புரியுதுங்களா? யூ ஹேவ் டு டேக் இட் ரெகுலர்லி ஒன்ஸ் அ வீக் அந்த மாதிரி. அண்ட் குவான்டிட்டியும் அது நிறைய சாப்பிட முடியாது. ஏன்னா அது நார் சத்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால இப்போ என்ன நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து தோசையில் அரைச்சிடுறாங்க, இல்லை பொரியல் பண்ணால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டா போகிறோம், அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. பட் அதை அகெயின் பக்கோடாவில் போடுறது, பஜ்ஜியில் போடுறது பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அதோட குட்னஸ் வந்து போயிடுது. இப்போ எல்லாமே ஹெல்த்தி நல்லதுன்னு கடைசியில் ஃப்ரைடில் விட்டுறாங்க. இது பிரயோஜனமே கிடையாது நம்மளுக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அதோட நியூட்ரியன்ஸ் பூரா மாறிடும். ஸோ வெள்ளாரக்கீரை டெஃபினட்டாக குட், பட் முன்னாடி ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு குழந்தைக்கு முதல்லேருந்து அது வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்க, அதுக்கு டெய்லி கொடுக்க முடியாது. உடனே வெள்ளார பவுடர் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். வாரத்தில் ஒரு தடவை ரெகுலராக உணவில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணால் அதோட பெனிஃபிட் டெஃபினட்டாக இருக்குது.